வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்று நாம் பொது அறிவைத்தான் பார்க்க போகிறோம். என் அக வீணையை ஒரு அற்புத சக்தி மீட்டுகிறது. நான் சிந்திக்காமலேயே ஏதோ ஒன்று என் உள்ளத்தில் பேசுகிறது, அதையே நான் எழுதுகிறேன் என்று சொன்னவர் யார்? விடை ஜான் மில்டன். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை யார்? விடை நா. பிச்சமூர்த்தி. தமிழில் முதலாக சிறுகதை தொகுதி வெளியிட்ட பெண் எழுத்தாளர் யார்? விடை கூப்ப சேது அம்மாள். புதுக்கவிதை என்ற பெயர் வைத்தவர் யார்? விடை க. நா. சுப்பிரமணியம். தமிழ் சிறுகதையின் திருமூலர் யார்? விடை மௌனி. தமிழ் சிறுகதையின் ஆசான் யார்? விடை கூப்ப ராஜகோபாலன். ரஸ்கின் பாண்ட் எழுதிய முதல் நாவல் பெயர் என்ன? விடை ரூம் அண்ட் த ரூஃப். சேக்கிழாரின் இயற்பெயர் என்ன? விடை அருண்மொழித்தேவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை பெரிய புராணம். 63 நாயன்மார்களின் வரலாற்றை விவரிக்கும் பெரிய புராணம் என்ற புகழ்மிக்க பக்தி நூலை எழுதியவர் யார்? விடை சேக்கிழார். செல்மா லாகர்வெல் இவர் ஒரு ஸ்வீடன் எழுத்தாளர். இவர் எந்த ஆண்டு இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றார்? விடை 1909. கோஸ்டோ பெர்லிஸ் சகா என்ற நூலை எழுதியவர் செல்மா லாகர்வெல். இந்த நூல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த நூலின் பெயர் என்ன? மொழிபெயர்த்தவர் யார்? விடை மதகுரு. மொழிபெயர்த்தவர் சுப்பிரமணியம். கிரேசியா டெலடா என்பவர் எழுதிய தி மதர் என்ற நாவலை தமிழில் அன்னை என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை தி. ஜானகி ராமன். நன்றி.